ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் வெறுக்கணும். எதை வெறுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பக்க வழியா எல்லாரும் நடந்து போறோம், பக்க வழியாய் நடந்து போறோம். பெரும் பாதைகளிலெல்லாம் யாரு போறா தெரியுமா? உலகத்துல இருக்கிறவன் தான் பெரும் பாதை வழியில போறான். பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பார்த்தீங்கன்னா பெரும் பாதை வழியாகவே டிராவல் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தனி ஹைவேல அவங்களுக்கு தனி பாஸ், அவங்க தனியா டிராவல் பண்றாங்க. ஆனா உண்மையா யாரு தான் அதுல டிராவல் பண்ணணும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம தான் அந்த பெரும் பாதையில டிராவல் பண்ணணும். நீங்க விசுவாசிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கேளுங்க. நான் நம்புகிறேன் நம்முடைய தேவன் நம்மை பெரும் பாதைகளிலே நம்மை நடக்க வைப்பார். இதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரும் பாதை திறக்கப்படும், திறக்கப்படும். நீ அறியாத வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்காக ஒரு பெரும் பாதையை கர்த்தர் கிருபையாய் திறப்பாராக. என் பிள்ளைகளுக்காய் ஒரு பெரும் பாதை திறக்கும், என்னுடைய வியாபாரத்தில் ஒரு பெரும் பாதை திறக்கும், என் வருமானத்தில் ஒரு பெரும் பாதை திறக்கும். ஹalleluya, thank you Jesus, ஆமென். இந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அங்கே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது சம்கார் யாகேல் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வேதத்திலே ரொம்ப ஸ்பெஷல். இவர்களை மாதிரி நம்ம கண்டிப்பா இவர்களை மாதிரி கர்த்தர் நம்மளை மாற்றணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். நீங்க வாசிக்க முடியும் ஒரு வசனத்தை, எங்க வாசிக்க முடியும்னா நீங்க அதே அதிகாரத்தில் நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே அப்படின்னா, நீங்க 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவனுக்கு பிற்பாடு ஆனதாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தியரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். கவனிங்க, இந்த சம்கார் அப்படின்னா பெரும் பாதைகள். ஜனங்கள் பெரும் பாதைகளில் நடக்காம அந்த பாதை பாழா கிடக்கிறதுனால சந்துல அந்த மாதிரி நடக்கும்போது அந்த பாதையை ஆண்டவர் அவங்க மூலமா சரி பண்றாரு. இந்த மனுஷனிடத்துல இருக்கிற ஒரு ஆவி என்ன அப்படின்னா, அவனுக்கு பிற்பாடு ஆனதாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தியரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தான். இந்த தாற்றுக்கோல் அப்படின்னா என்ன? தாற்றுக்கோல் அப்படின்னா என்ன? இந்த தாற்றுக்கோல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாடெல்லாம் இருக்கு பாருங்களேன். அப்படின்னா இத நம்முடைய நிலங்களை அதை பழுது பார்க்கிறதுக்கு, நிலத்தை சரி பண்றதற்கு ஏர் மாடுகள் பூட்டுவாங்க பாருங்க. இந்த ஏர் மாடுகளை பூட்டி அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த மேய்ப்பன், வழி நடத்துகிற அந்த தலைவர் அவருடைய கையில வச்சிருக்கிற ஒரு பெரிய குச்சியினுடைய பெயர் தான் தாற்றுக்கோல். அப்படின்னா அது ஒரு குச்சி மாதிரி நீளமா இருக்கும். முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஷார்ப்பான ஏதாவது இரும்பு துண்டு இல்லைன்னா ஒரு ஆணி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்லோவாகும் போது, இந்த மாடு ஸ்லோவாச்சுனாலோ அதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுனாலோ இந்த நீளமான இந்த குச்சியை வச்சு லைட்டா ஒரு தட்டுவாங்க. ஏய் இந்த பக்கம் போ அப்படின்னு சொன்னா இந்த மாடு என்ன பண்ணும்னா அதனுடைய வழியிலே போகும். அதுக்கு பேர் தான் தாற்றுக்கோல். அப்படின்னா தாற்றுக்கோல் நீங்க நினைக்கிற மாதிரி தடியோ இல்லைன்னா ஒரு பெரிய இதை நம்ம கையில வச்சிருக்கிறது மாதிரி பெரிய அம்போ அந்த மாதிரி கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு குச்சி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த சம்கார் என்கிறவன் ஒரு தாற்றுக்கோலால் 600 பேரை முறியடிக்கிற ஒரு வெற்றி உள்ள ஒரு தேவ மனுஷனா இருந்தானாமா. அப்படின்னா உண்மையாய் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கையிலே சாதாரணமான ஒரு தாற்றுக்கோலா தான் இருக்கும். ஆனா அவங்க கையில அது வந்ததுக்கு பிற்பாடு அது ஒரு பெரிய பட்டயமா மாறும், அது ஒரு பெரிய தொழிலா மாறும், அது ஒரு பெரிய வருமானமா மாறும், அது மிகப்பெரிய ஒரு உயர்வாய் மாறும். கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர், சாதாரணமானவைகளை கொண்டு அசாதாரணமானவைகளை செய்கிற கர்த்தர். கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் அவருக்கு ரட்சிப்பதற்கு தடையே இல்லை. சாதாரணமான கூழாங்கல்லை கொண்டு கோலியாத்தை ஜெயிக்க வைத்த என் தேவனாகிய கர்த்தர் உங்க கையிலே இருக்கிற அற்பமானதை கொண்டு, உங்க கையில இருக்கிற சின்ன தாளந்தை கொண்டு, உங்க கையில இருக்கிற கொஞ்ச படிப்பை கொண்டு என் தேவனாகிய கர்த்தரால்
ஹalleluya. ஒரு தாற்றுக்கோலால் 600 பேரை ஜெயிப்பதற்கு கர்த்தர் அந்த மனுஷனுக்கு பலன் கொடுக்க முடியுமானால் எனக்கு கர்த்தர் கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்க கையில இருக்கிற தாற்றுக்கோல்கள் யுத்த ஆயுதமாய் மாறப்போகிறது. யுத்த ஆயுதமா மாறப்போகுது. விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க கைகளை அப்படியே மேல உயர்த்தி, இயேசுவா இந்த வசனம் அப்படியே நிறைவேறுவதாக கேளுங்க. அந்த சம்கார், இங்க நிறைய பேர் இருக்கிறீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் அந்த சம்காருடைய கிருபையை கர்த்தர் தருகிறார். உங்க கையிலே இருக்கிற அந்த தாற்று கோல இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கர்த்தர் வளர்த்துவாராக, பெருக பண்ணுவாராக, உயிர் கொடுப்பாராக, அது பலன் அடைவதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு குடம் எண்ணெயை கொண்டு ஆண்டவர் கடன்களை முடிக்க முடியுமானால், கொஞ்சம் மாவை கொண்டு பஞ்ச காலம் முழுவதையும் கர்த்தர் சரி பண்ண முடியுமானால், மத்தியிலே அசைவாடுகிற கர்த்தர் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை பெருக பண்ண போகிறார். அந்த இயலாமையை பெருக பண்ண போகிறார். அந்த பலவீனமானது பலனாய் மாற போகிறது. அந்த ஆரம்பம் வளர போகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிக்க அந்த கிருபை, ஹalleluya. முழு பலத்தோடு அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? ஹalleluya. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தி. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, தகவோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, தகவோ தொடங்கின. கைகளமால் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்ய முழுவலத்தோடு என் யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்ய. கைகளை மேல தட்டி என் சேடா சொல்லுவோம். யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்ய. சொல்லுவோம். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை மேகம் தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேன். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை மேகம் தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் நான் கண்டேன். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பார், வாழ்நாளெல்லாம் போஷிப்பீ. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பார், வாழ்நாளெல்லாம் போஷிப்பீ. இப்ப சொல்லும் பாடம் பாட கிருபை என்னை பெருக செய்வாரே. சொல்லும் கர்த்தாவே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உண்மையப்பாடு நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. போய் சொல்லிட மனம்
தடுப்பவன் யாரும், நீ செய்வதை தடுப்பவன். சொல்லிக்கொண்டே என் ஷடாய் இயேசுவா, இந்த சம்கார் ஒரு சின்ன தாற்றுக்கோலால் 600 பேரை ஜெயிக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது யாகேல் அப்படின்னு அடுத்து வராங்க பாருங்க, அந்த லேடி சிஸ்டருடைய கேரக்டர். அதுல வேதம் சொல்லுது அவங்க ஒரு கூடார ஆணி, அந்த கூடார ஆணியை வைத்து அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ராஜாவை ஜெயித்து முழு ஜனங்களுக்கும் ஒரு பெரிய அதிசயத்தை கொண்டு வர்றாங்க. நீங்க 4ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிப்பீர்கள்னால், பின்பு யாபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவனண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன், எப்படி பாருங்க, என்ன ஒரு தைரியம். கையில ஒரு கூடார ஆணின்றது கொஞ்சம் ரொம்ப பெருசா நீளமா இருக்கு, ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ளாகி தங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினா அந்த இடத்துல ஒரு ஜெயம் வேணும். ஆனா ஒரு லேடியா இருந்துட்டு இவ்வளவு தைரியமா போய் கையில ஒரு சுத்தியலை எடுத்துட்டு போய் ஒரு மனுஷனையே, ஒரு ராஜாங்கத்தையே அப்படியே தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வர்ற அளவிற்கு இந்த மனுஷிக்குள்ள அந்த சாதாரணமான ஒரு கூடார ஆணிய கர்த்தர் அந்த மகளுடைய கையில் அந்த ஞானத்தை கொடுத்ததுனால அவ்வளோ பெரிய ஒரு ரட்சிப்புக்கு அது பயனாய் மாறினது. அல்லேலூயா. எங்கிட்ட இருக்கிறது அற்பம்னு நம்ம நினைச்சிட முடியாது, எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சோன்னு நம்ம நினைச்சிட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று நினைக்கணும், கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிற கொஞ்சத்தை கொண்டு நம்மளை பெருக பண்றதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அவரால் ஆசீர்வதிக்க முடியும், அவரால் அதிலிருந்து நம்மளை உயர்த்த முடியும். அதை கர்த்தர் வானபரியந்தம் நம்மளுக்கு கொண்டு போக முடியும். அதை மற்ற ஜனங்களுக்கு சாட்சியாய் கொண்டு வருவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சின்ன காரியத்தை நீங்க ரொம்ப குறைவாய் நினைக்கவே வேண்டாம். ஒன்று மட்டும் சொல்லுங்க, இன்னைக்கு அதை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, அதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் பாருங்க, அவர் பயன்படுத்தின எல்லாரையும் பாருங்க, அவன் கையில இருக்கிற சின்னதை தான் ஆண்டவர். கிதியோனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், பானை தீவெட்டி. இது விளையாட்டு தரமா இல்ல, இது மற்றவங்க சொன்னா காமெடியா இல்ல. என்ன ஒரு இவ்வளவு பெரிய யுத்தம் இருக்குது, இத்தனை லட்சம் பேர் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு முன்னாடி இந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு கையில கத்தியை கொடுக்காம, கையில AK-47 துப்பாக்கியை கொடுக்காம ஒரு பானையும் ஒரு தீவெட்டியும் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் போக முடியாம அது மிகப்பெரிய எரிகோ கோட்டை முன்னாடி நின்றுச்சாமா. அந்த எரிகோ கோட்டைய இன்னைக்கு இருக்கிற பீரங்கிய வச்சு தகர்த்தா கூட அதுக்கு ரொம்ப டைம் இழுக்கும், அவ்வளோ பெரிய மதில் சுவர். ஆனா அந்த மதில் சுவரை இடிக்கிறதுக்கு கர்த்தர் அவங்க கையில எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கொடுக்கல. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இப்ப நீ வெறுங்கையா வந்திருக்கான், உனக்கு துதிக்க மட்டும்தான் தெரியும், நீ துதிச்சுட்டே இரு, உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டை அப்படியே இடிஞ்சு விழும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். இல்ல பிரதர், நீங்க இன்னொன்னு எனக்கு கிடைக்கணும்னு நினைக்க வேண்டாம், பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சாதான் வெற்றின்னு நினைக்க வேண்டாம், நான் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாதான் நான் வளருவேன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்க கூட இருந்தா, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க கூட இருந்தா, இந்த சின்னதை கொண்டு, இந்த அற்பமானதை கொண்டு, இந்த குறைஞ்சதை கொண்டு அவர்களை பார்க்கிலும் மகிமையான ஒரு யுத்த வீரனாய் கர்த்தர் மாற்றுவதற்கு லேசான காரியம். கைகளை தட்டி ஆமென்,
ஹalleluya, ஹalleluya.